அரசாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் சொன்னார். அரசு ஊழியர்களை நம்பி திமுக வாக்களிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது. எவ்வளோ முறை முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. அந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த செவி சாய்க்கல. பிறகு வேற வழி இல்லாமல் ஆட்சி முடிய போகுது. 6 மாசத்துக்கு முன்பு எல்லா சங்கங்களும் போராடிச்சு. பிறகு ஸ்டாலின் ஒரு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பேரை வச்சு ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சார். இது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து சில மாற்றம் செஞ்சு அறிவிச்சிட்டார். சில சங்கங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது. அரசு ஊழியர்கள் கேட்பது பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். பழைய ஓய்வு திட்டத்தில் அரசு ஊழியருடைய பங்களிப்பு இல்லை. திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட அந்த பென்ஷன் திட்டத்தில் அரசு ஊழியருடைய பங்களிப்பு இருக்குது. ஆக இன்றைக்கு அரசு ஊழியர்களெல்லாம் இன்றைக்கு பதற்றத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற சூழ்நிலையிலே அவள் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு கஷ்டம், கை கால் ஊனமுற்றவங்க, கண் பார்வையற்றவங்க 2 நாளைக்கு முந்தி அவர்கள் பென்ஷன் தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அவர்களை ஒரு பஸ்ஸில் அடைச்சிட்டு போய் வெடி வரைக்கும் ஒரு பகுதியில் அவங்களே அந்த பஸ்ஸிலேயே அடைக்க வச்சு அவளை சித்திரவதை பண்ணி அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் இந்த அரசு சம்பாதித்திருக்குது. அந்த மாற்றுத்திறனுடைய சாபம் அவளை சும்மா விடாது என்பதை நேரத்தில் தெரிவித்து, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் பல வாக்குறுதி கொடுத்தார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றல, செவிலியர்களுக்கு நிரந்தர பணி செயல்படுத்தல, போராட்டம், தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி அவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றல, அவர்கள் போராட்டம், சத்துண அமைப்பாளர்கள் அவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இப்படி தமிழ்நாடு போராட்ட களமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலிலே இதையெல்லாம் மக்கள் வெளிப்படுத்துவார்கள். மீண்டும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா கண்ட கனவை இந்த நாட்டு மக்கள் நிறைவேற்றுகின்ற விதமாக ஒரு பொற்கால ஆட்சி தமிழகத்திலே மலர அண்ணா திமுக ஆட்சி வருவதற்கு அத்தனை பேரும் துணைக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி. அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி. மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்களை இன்றைக்கு தெரிந்து அதற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நாடு வளர்வதற்கு இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைந்து மக்களை சந்திக்கின்றது. சட்டமன்ற தேர்தலில் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்கி அண்ணா திமுக வெற்றி பெற நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, முதற்கட்டமாக அண்ணா திமுக சார்பாக பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். இந்த அறிவிப்புகள்லாம் பார்த்துட்டு தான் ஸ்டாலின் பயந்து போய் அவர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குலவழக்கு திட்டம், குடும்ப அட்டையில் இருக்கின்ற நம்முடைய அந்த குடும்ப தலைமை தாங்கின்ற அந்த பெண்மணியின் மீது வங்கியில் மாதந்தோறும் 2000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இப்போ மகளிருக்கு தான் கட்டணம் நகரத்தில், நம்முடைய நகர பேருந்தில் மகளிருக்கு கட்டணம்லாம் பயணம் செய்கிறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம்லாம் பயணம் செய்கிறாங்க. இன்றைக்கு நகர்ப்புறத்தில் இருக்கின்ற ஏழைகள் வீடு இல்லாதவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு, அடுக்குமாடி வீடு கட்டித்தரப்படும். அதில் குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது பட்டியலின மக்கள், அவர்கள் வீடு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு தனியாக அதிமுக ஆட்சியில் இடத்தை அதிமுகவை வாங்கி அற்புதமாக காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அம்மா இருசக்கர வாகனம், இந்த நகர்ப்புறத்தில் நம்முடைய பெண்கள் குறித்த நேரத்துக்கு பணிக்கு செல்ல வேண்டும்,
பணி முடிந்த பிறகு வீடு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில் கொடுக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் அம்மா மறைந்தாங்க. இருந்தாலும் அம்மாவுடைய அரசு அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தோம். திமுக ஆட்சி வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வழங்கப்படும். 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் கொடுக்கப்படும். நம்முடைய மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை அரசாங்கமே திருப்பி செலுத்தும். எல்லா குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 3 சிலிண்டர் அண்ணா திமுக அரசு வழங்கப்படும். தமிழ்நாடு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது ஏதாவது அசம்பாவித்தில் உயிரிழந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு காப்பீட்டு தொகை வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டிலே அந்த போட்டியிலே கலந்து கொண்ட காளைகள் இன்சூரன்ஸ் அரசாங்கமே செலுத்தும். அதேபோல சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க பெற்ற வட்டினை கடன் மற்றும் அதை வந்து தள்ளுபடி செய்யப்படும். வங்கியில் நகரத்தில் நடைபாதை ஓரங்களிலே சாலை ஓரமாக கடை வச்சிருப்பாங்க. அந்த சாலை ஓரமாக கடை நடத்துகின்றவர்கள் கூட்டு வங்கியில வாங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். நம்முடைய நகர்ப்புறத்தில் இருந்து ஆட்டோ புதிதாக வாங்கிட்டு ஆட்டோ சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இப்படி பல திட்டம் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே செயல்படுத்தப்படும். இன்னும் தேர்தல் அறிவிப்பு நிறைய இருக்கின்றது. ஒரு வலிமையான பாரதம், வளமான தமிழகம் உருவாக்குவதற்கு அண்ணா திமுக பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய ஆதரவை பெறும் என்பதை நேரத்தில் தெரிவித்து